ரட்சித்தனாலே அதுதான் நம்ம பாவங்கள்லாம் நீக்கி இதுல சொல்லப்பட்டிருக்க மிகுந்த சந்தோஷம் எந்த நாள் நமக்கு கிடைச்சிருக்கும்? ஞானஸ்நானம் தான். அந்த நாள் தான் நமக்கு என்ன பண்ணிருக்கோம்? ஒரு 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 மாபெரும் விடுதலை. எங்க பாஸ்டர் எல்லாம் வந்து ரட்சிப்பு கொடுத்து கேட்டா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் சொல்லுவாரு. எப்ப கேட்டாலும் சொல்லுவாரு. அவ்வளவு அழகா சொல்லுவாரு. ஏன்னு கேட்டா அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், மிகுந்த சந்தோஷம், ஒரு பூரண விடுதலை. ஐயோ, அளவில்லாத ஒரு சந்தோஷம். என் பாவம்லாம் ஆண்டவர் படிச்சிட்டாரு. எனக்கு ஒரு ஒரு பெரிய பாரம் இருந்தது, அந்த பாரத்தை போக்கிட்டாரு. எனக்கு இருந்த அந்த பாவத்தோட திரையில ஆண்டவர் கிழிச்சிட்டாரு. எங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு சொல்ல போனா அந்த ஒரு சோகத்தை எடுத்து போட்டார். எனக்கு இருக்கிற அந்த பாரத்தை தூக்கி எரிஞ்சிட்டாரு. ஐயோ, எனக்கும் அதாவது இன்னும் சொல்ல போனா எனக்கு எவ்வளவு பெரிய விடுதலை, எவ்வளவு பெரிய விடுதலை. சொல்ல போனா தூக்கு தண்டனை கைதிக்கு நாளைக்கு தூக்குனா இன்னைக்கு வந்து விடுதலை சொன்னா அவன் எவ்வளவு சந்தோஷப்படணும், அதை விட அதிகமான சந்தோஷம். ஏன்னா என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, என் சாபத்தெல்லாம் நீக்கிட்டாரு. சொல்ல போனா எனக்கு ஒரு பாரம் இது இல்லையே, நான் சந்தோஷமா இருக்கிறேனே, ஒரு ஒரு பேரானந்தமா இருக்கிறேனே. சொல்ல போனா பேரன்பின் வெளிப்பாடு கிறிஸ்துமஸ் தான் இருக்கட்டும். ஆனா நமக்கு ரட்சிப்பின் குறித்த நாள் அப்படின்னு பார்க்க போனா உங்களோட ஞானஸ்தான டேட் தான் உண்மையான கிறிஸ்துமஸ். சொல்ல போனா அன்னைக்கு வந்து நீங்க இந்த ஒரு திட்டம் கூட எடுக்கலாம். அந்த நாள் யார்கிட்டயாவது போய் ஏதாவது சுவிசேஷத்தை சொல்றது, ஆண்டவர் அநியாய ஜனங்களுக்கு வந்து இந்த நாள் ஒரு நாள் லீவ் போட்டு உங்க பர்த்டே எப்படி கொண்டாடுவீங்களோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் பர்த்டே, ஆவிக்குரிய ஒரு பிறந்த நாள் அப்படின்னு நீங்க எடுத்துட்டு அந்த நாள்ல போய் ஒரு நாள் லீவ் போட்டு ப்ரே பண்ணிட்டு 2 பேருக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க. உங்களோட அன்பின் வெளிப்பாட சொல்லுங்களேன். இந்த நாள் நான் ரொம்ப சந்தோஷமான நாள்னு சொல்லுங்களேன். இந்த நாள் எனக்கு பாரம்லாம் நீக்கப்பட்ட நாள்னு சொல்லுங்களேன். ஆண்டவர் என்னை ரட்சித்தாருன்னு சொல்லுங்களேன். யாருமே இங்க வந்து 100% சந்தோஷமா இருக்க போறது இல்லைங்க, நம்மளை தவிர. ஆண்டவர் சேவிக்கிறவங்களை தவிர சந்தோஷமான ஆளுங்க யாருக்கிட்ட யாரும் கிடையாது.